Myself, yes, Mohammed Shafir Wapu, roll number 22 BUC 134, subject audio production, my topic is audio storybook. அண்டு இந்த டாப்பிக்கு நான் சூஸ் பண்ண ஒரு புக்கு வந்து ஒரு நாவல். அது வந்து ஆடு ஜீவிதம், தி கோட் லைஃப்ங்கிற ஒரு நாவல் தான் நான் சூஸ் பண்ணேன். இந்த நாவல் வந்து பென்யாமின் அப்படிங்கிற ஒரு ஆத்தரால் எழுதப்பட்ட ஒரு நாவல். இந்த நாவல் எதை பற்றினா ஒரு சர்வைவல் ஆஃப் எ மேன். அதாவது இந்த நாவல் நீங்கள் வந்து உங்களால் இந்த நாவலை படித்து உங்கள்கிட்ட கட்ஸ் இருக்கும், உங்களால் இந்த நாவலை படிக்க முடியும், உங்களால் இந்த நாவல் படிக்க உங்களுக்கு தெம்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிஞ்சால் மட்டும் இந்த நாவலை படிங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் அந்த புக்கில் இருக்க ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இது ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ். ரியல் லைஃப்பில் நஜீப்ங்கிற ஒருத்தவருக்கு நடந்த ஒரு விஷயத்தை தான் பென்யாமின்கிற ஒருத்தவர் கேட்டு தி கோட் லைஃப் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அண்ட் அந்த புக்கிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இப்போ ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிமே March 28 தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம்னு பேன் இண்டியா லெவலில் எல்லா லாங்குவேஜ்லேயும் சோலோ ரிலீஸ் ஆகுது. அதுக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் ஒன்றும் இல்லை, கேரளாவில் ஒரு தண்ணி நிறையா இருக்கிற இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தவர் அதிக சம்பளத்துக்காக ஒரு 3 வேளை சாப்பாடு எக்ஸ்ட்ரா கிடைக்கணும், நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக வெளிநாட்டில் வேலைக்கு போய் வாழணும்னு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு தப்பான ஒரு ஏஜென்சியை பிடிச்சி சவுதி அரேபியாங்கிற ஒரு நாட்டுக்கு ஃப்ளைட் போகி அவங்கள ஏர்போர்ட்லேருந்து அவங்க கூடயே அவங்கள மாதிரியே நம்மளுக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கணும்னு இன்னொருத்தவர் இருப்பார். அவங்க 2 பேரையுமே கூட்டிகிட்டு காரில் ஏற்றிட்டு அவங்க 2 பேரையுமே கூட்டிகிட்டு பாலைவனத்துள்ள காரில் போயிட்டு இருக்காங்க. எப்படின்னா இவர் நஜீபுங்கிற ஒருத்தவர் நைட்டு 8 மணிக்கு இந்தியாவில் டெல்லிங்கிற ஒரு ஸ்டேட்டில் ஏர்போர்ட்டில் சாப்பிட்ட சாப்பாடு. அதுக்கப்புறம் அவருக்கு சாப்பாடே சாப்பிடலை, இவங்களும் சாப்பாடு கொடுக்கவும் இல்லை. அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணி அப்போது ஒரு நடு பாலைவனத்தில் நஜீபை மிதித்து அந்த காரில் ஓட்டிகிட்டு வந்தவர் தள்ளி விட்டுறாரு. மிதித்து நஜீப் இறங்கி பார்த்தா சுற்றி கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு டெசர்ட் தான், வேறு எதுவுமே இல்லை. முன்னாடி ஒரு 25 ஆடு, அதாவது ஒரு ஆடு கூட்டமே இருக்குது. அண்டு நீங்கள் கேட்கலாம், எப்படி நடு டெசர்ட்டில் எப்படி இவ்வளோ ஆடு இருக்குன்னு? அங்கே அவருக்கு வேலையே அதுதானே. அவருக்கு அப்போ தான் புரியுது என்னென்னா அந்த 25 ஆடையும் அவர் மேய்க்கிறது தான் அவரோட வேலை. அதுக்கான சம்பளம் அவரோட வீட்டுக்கு போயிடும். அண்ட் இதுக்கு அவருக்கு சாப்பாடு அவங்க கொடுத்துருவாங்க. சாப்பாடுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாப்பாடு சோறு அந்த மாதிரி இல்லை. குப்பூஸ்னு ஒரு ரோட்டி சொல்லுவாங்க, காஞ்சி போன ரோட்டி. அதை காலையில் 2 கொடுப்பாங்க. காலையில் நஜீபுங்கிற அவர் 2 பாத்ரூம் போகிறதுக்கு எந்திரிக்கும் போது அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப வெக்கமாக இருக்குமா. அவர் வந்து நடு டெசர்ட்டில் உட்காந்துக்கிட்டு எப்படி போகிறது எப்படி பண்ணுறது, ஆனால் அப்படி இருந்தும் அவர் கஷ்டப்பட்டு போயிட்டு அங்கே குட்டியாக ஒரு குட்டி குளத்தில் தண்ணி இருக்கும். அந்த குளத்துலேருந்து ஒரு சொம்பள்ளி தண்ணியை காலை கழுவலான்னு எடுக்கும்போது அரேபிக் ஷேக் ஒருத்தர் வந்து நஜீப் முதுகிலேயே மிதித்து அவரை வந்து தண்ணி இங்கே ஒரு புனிதம் மாதிரி, நீ இங்கே வேலை பார்க்க வந்திருக்க, உனக்கு தண்ணியே கிடையாது அப்படின்னு அவரை மிதித்து அவர் அங்கே 8 மாதம் இருந்தார். அந்த 8 மாதம் அவர் ஒரு நாள் கூட குளிக்கலை, ஒரு நாள் கூட தண்ணியை அவர் வாழ்நாளில் அவர் உடம்புல பட்டதில்லை. அவருக்கு குடிக்கிறதுக்கே ஒரு நாளைக்கு 200 ml 100 mlன்னு கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. இதனால் அவரோட பாடி கிலோவும் குறைய ஆரம்பிச்சிச்சு நஜீபுக்கு. இதெல்லாம் பார்த்த நஜீப் இது சரிப்பட்டு வராது, இங்கேருந்து கிளம்பி போகும்னு கிளம்புறாரு. எப்படியாச்சும் போகலான்னா ஷேக் விட மாட்டேங்கிறான். அதனால தப்பிச்சு போனால் தான் ஒரே வழி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த நடு பொட்ட டெசர்ட்லேருந்து அவர் எப்படி தப்பிச்சார் அதுதான் கதை. அவர் கூட வந்த அவரும் இவர் கூட தப்பிச்சு போகலான்னு முயற்சி பண்ணி 2 பேரும் நடு டெசர்ட் பாலைவனத்துலேருந்து கிளம்புவாங்க. கிளம்பி அவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு நினைக்கும் போது போகிற வழியிலே நஜீப் கூட வந்தவர் இறந்துருவார். எப்படி இறப்பாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலை, ஆனால் இறந்துருவார். அடுத்து நஜீப் தனியாகவே 5 மாதம் அந்த டெசர்ட்டில் நடந்து கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இல்லாததை போத்திக்கிட்டு தூங்க முடியாமல் தூங்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நஜீப் அவர்களுக்கு வந்து அவருக்கு வேலையே அந்த ஆடை மேய்க்கிறது தாங்கிறதுனால அவர் சும்மா இருக்கோமே வேறு என்ன பண்ணுறது பொழுதுபோக்குக்குன்னு அவர் சுற்றி இருக்கிற ஆடுக்கு
அவருக்கு பிடிச்சவங்களோட பேர் வைப்பார். அவங்களோட அம்மாவை ஒரு ஆடாக நினச்சிக்குவார், அப்பாவை ஒரு ஆடாக நினச்சிக்குவார். அவங்க ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு மேலே இவருக்கு காதல் இருக்கும், அந்த பொண்ணை ஒரு ஆடாக நினச்சிக்குவார். இதனால் என்னென்னா ஒரு நாள் அந்த பொண்ணை நினச்சி அந்த ஆட்டோடையே தூங்குவார். அவ்வளோ கஷ்டத்தில், அவ்வளோ வறுமையில், அவ்வளோ ஏங்கி போய் இருப்பார். ஒரு 3 மாதத்துல 4 மாதத்துல அவர் உடம்பை குறைக்காமையே, அவர் ஒழுங்காக சாப்பிடாமையே, தெம்பு இல்லாமையே 30 to 40 கிலோ குறைச்சாருன்னு இல்லை, குறைஞ்சிச்சு. அதுவாக எல்லாம் அவர் பட்ட கஷ்டம். இதனாலேயே அவர் கிளம்பணும்னு முடிவு பண்ணி கிளம்புறாரு அவர் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு. அவர் தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிற அந்த கதை தான் ஆடு ஜீவிதம். அவர் தப்பிச்சாருங்கிறத விட அந்த 8 மாதம் அவர் பட்ட அந்த நரகம் தான் அவரோட வாழ்க்கையில் இன்னும் அவருக்கு பயத்தை கொடுக்குது. இன்னும் அவர் உயிரோடு தான் கேரளாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் யூசுஃப் நஜீப். இன்னமும் அவர்கிட்ட கேட்டு தான் பென்யாமின் அந்த புக்கு எழுதினார். அவர்கிட்ட கேட்டு தான் அந்த படமும் எடுக்கிறாங்க. அந்த படத்தில் அவர் ரோலுக்கு பிருத்திவிராஜ் நடிக்கிறாரு. அடுத்த வாரம் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் போய் பார்த்து அந்த புக்கில் நடந்த விஷயத்தை அந்த படத்தோடு போய் ரசித்து பாருங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ.